ஹலோ எவ்ரிஒன், இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் ஒயிட் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சில மசாலாஸ் நம்ம கிரேவியாக அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் காமிச்சிட்டேன். இப்போ போடுறத பாருங்கள். ஒரு வெங்காயமும் காரத்துக்கு பச்சை மிளகா எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தேவைக்கப்போ எடுத்துக்கோங்க. ஒரு 10 முந்திரி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 3 ஸ்பூன் தயிர். இது புளிப்புக்கு நம்ம தக்காளிலாம் சேர்க்க மாட்டோம், ஒயிட் பிரியாணிங்கிறனால தயிரும் லெமனும் தான். இதை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி மல்லி புதினா சேர்த்து 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. இதில் தண்ணி விட்டாமல் இது இப்படியே தேவைன்னா தண்ணி விட்டுக்கங்க, இல்லை தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். இது குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி உள்ள உணவு எதையும் பொறுக்காமல் சாப்பிட்ருவாங்க. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு அதில் நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்க போகிறோம். ஸ்பைசஸ்லாம் அதில் அரைச்சிட்டதுனால நம்ம எதுவும் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்க்கலை. இதில் வெங்காயத்தை வதக்கிக்குவோம். இதுக்கிடையில் நம்ம அரிசியும் ஊற வச்சுக்கணும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது, ஏன்னா ஒயிட் பிரியாணிங்கிறனால கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் லெமன் ஊற்றிக்கிறேன். ஒரு அரை லெமன் ஊற்றிக்கலாம், புளிப்புக்கு லெமன் தானே. இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எதுவுமே நம்ம எடுக்காமல் கொள்ளாமல் சாப்பிட்றதுனால பசங்க ஃப்ரீயாக சாப்பிட்ருவாங்க காரம் இல்லாமல். இப்போ தேவைக்கேற்ப தண்ணி விட்டுட்டு இந்த கோழி 1/2 கிலோ நான் எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கி அதை ஒரு 3/4 வேக்காடு நம்ம வேக வச்சிடலாம். கொஞ்சோண்டு தான் தண்ணி ஊற்றிருக்கேன், இன்னும் அரிசிக்குள்ளே தண்ணி ஊற்றலை. இது நல்லா ஒரு 3/4 தான் வெந்தோடனே, நல்லா கோழி ஒரு 3/4 தான் வெந்ததும் 2 கப்பு அரிசிக்கு 1 கப்புக்கு 1/2 கப்புன்னு தண்ணி 3 கப்பு ஊற்றிருக்கேன். நல்லா இதுவும் கொதித்து வரணும். மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்தோடனே ஊற வச்ச அரிசி அதில் கொட்டி உடஞ்சிடாமல் லைட்டாக கிளறி விடுங்க. நான் பாசுமதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அது போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. நல்லா கொதித்து வந்துருச்சு. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதித்து வரணும். நல்லா கொதித்து தம் செய்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ அரிசி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு வாசனைக்கு நெய் விட்டுக்குவோம். அவ்வளோதான். திரும்ப மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சா ஒயிட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.